அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கோடான கோடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கு, சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறரே, உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, நீர் எங்களோட முகமாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பேசும் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்க கேட்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. உடனே சொல்லுவோமே, ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால், உங்கள் இருதயங்களில் இருந்தால் என்று எழுதப்படவில்லை, நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார். அந்த வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். அதை தேவன் உங்களுக்காகவே செய்து கொடுப்பார். நிலைத்திருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும்? யார் இந்த இயேசு? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஏன் அவரோட வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும்? இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என் ஜனமே, அவர் இந்த பூமியிலே இருந்தபொழுது ஒரு உபதேசங்களை அவர் சொன்னார். அடிமையானவன் ஒரு நாளும் நிலைத்து நிற்பதில்லை, குமாரனே நிலைத்து நிற்கிறார் என்று சொல்லி அவர் தன் திருவாயை திறந்து சொன்னார். அப்படியானால் நிலைத்திருக்கிற குமாரனோட வார்த்தையிலே நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது செய்யப்படும். அவன் நிலைத்திருக்கிற குமாரனோட என்னென்ன காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நீ தேவன் பேச போகிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே, யார் இந்த குமாரனில் நிலைத்திருக்கிறார்களோ, குமாரனோட வார்த்தையில் நிலைத்திருக்கிற பொழுது கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது செய்யப்படும். யார் இந்த குமாரனில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் மெய்யான விடுதலையை கொடுக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுமே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கலாம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த வீட்டிலும் எந்த வீட்டிலும் நிலைத்து நிற்கிற ஒரே ஒருவர் பிதாவின் செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லையா சொல்லுவோமே. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டென்று பவுல் எழுதுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால் இந்த விடுதலை மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். யார் இந்த பூமியிலே நிலைத்திருக்கிறாரோ அவரிடத்தில் தான் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரோட வார்த்தையில் தான் நிலைத்திருக்க வேண்டும். அவரோட உபதேசங்களில் தான் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் அவர் இன்னைக்கும் இருக்கிறாரு. பூமி தொடங்கி ஆபிரகாம் காலத்திலே அவர் இருந்தாரு. பிதா இந்த பூமியை படைத்த பொழுதும் செல்ல பிள்ளையாய் பிதாவின் மடியில இருந்தாரு. ஆபிரகாம் இருந்தபொழுது இருந்தார், மோசே இருந்தபொழுது இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே அவரே மாம்சமாய் இறங்கி வந்தார். அதனாலே தான் பவுலடிகள் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் 2000 வருஷங்களுக்கு முன்பு வந்தார்னு. அவர் முன்னாடியே இருந்தார், முன்னாடியே வந்தார். இந்த குமாரன் இன்றைக்கு வந்தவர் அல்ல,
என்றைக்கும் பிதாவோட வீட்டில் நிலைத்திருக்கிறவர் அவர் ஒருவர் தான். உடலையே சொல்லுமே. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டென்று போட்டிருக்கிறது, அங்கே மெய் என்று எழுதப்படவில்லை. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று போட்டிருக்கிறது, அங்கே மெய் போடவில்லை. ஏன் இங்கே மெய் போடுகிறது என்றால், இந்த ஆவியும் இந்த சத்தியமும் இந்த மெய்யின் இடத்திலிருந்து வந்தது. உடலையே சொல்லுமே. அதனாலே இந்த மெய் மாறாதது. இந்த மெய்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னதமானவரோட நிழல் மரியாளின் வயிற்றிலே பட்டதினாலே கற்பந்தரித்து உனக்காக எனக்காக தன் சொந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து 33 வருஷம் மனுஷனோடு மனுஷனாய் நடமாடி இந்த மெய் ஒரு நாள் சரீரத்தை கொடுத்தது. அந்த சரீரமும் அந்த இரத்தமும் மெய்யாகவே உங்களுக்கு முன்பு மெய்யாய் இங்க இருக்கிறது. உடலையே சொல்லுமே. குமாரன் நிலைத்திருக்கிறார். எனக்கு பிரியமும் வாஞ்சமும் ஆனவர்களே, இந்த குமாரனில் நீயும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குமாரனோட வார்த்தையிலே நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது ஏதோ அது செய்யப்படும் என்று பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு குமாரன் நிலைத்திருக்கிறார். இந்த குமாரனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நாம் எல்லாம் நிலைத்திருக்கிறோம், ஆனால் அவருக்குள் நிலைத்து நிற்பதில்லை. எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, சந்தோஷமும் கிரீடமும் பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் உங்களை சொல்லி எதுக்கு உங்களை இப்படிலாம் சொல்லி கூப்பிடணும்? பாப்போமா? இவ்வளவுலாம் பாசமாய் சொல்லுகிறார். சொல்லி என்ன சொல்லுகிறார்? நீ கர்த்தருக்குள் நிலைத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேயோ அழிந்து போகிற உலகம், அழிந்து போகிற ஆசை, அழிந்து போகிற இச்சைகள், அழிந்து போகிற பணம், அழிந்து போகிற பொருள், அழிந்து போகிற ஆஸ்தி, அழிந்து போகிற உறவுகளிலே இன்றைக்கும் நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்கள். அழியாத மகிமைக்கு சொந்தக்காரராக மனுஷ குமாரன் மேலே நீங்கள் நிலைத்திருக்கவில்லை. அதனாலே இவ்வளோ பாசமாய் அவர் கூப்பிடுகிறார். என்னன்னு? எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, சந்தோஷமும் கிரீடமானவன். அப்படியானால் அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பவுலுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்ப பவுலுக்கு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த பவுலோட வாஞ்சை யாருக்குன்னு நீங்களெல்லாம், நீங்க அவ்வளவா இந்த பவுலுக்கு பிரியமா இருக்கணும். வாஞ்சையுமான சகோதரரே சொல்லிட்டு சொல்லுகிறார், சந்தோஷமும். அந்த வசனத்தோட வாசிக்கலாமே, நீ எதை சொல்ல விரும்புகிறார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. நீங்க இதுல ஒரு சகோதரனை கூப்பிட்டு நிக்க வச்சு, ஊழியக்காரனுக்கு நான் என்னையாவது ஒரு நாள் கிரீடமா இருந்திருக்கிறேனா, இல்ல ஸ்திரீகளை கூப்பிட்டு நிக்க வச்சு ஊழியக்காரனுக்கு கிரீடமா இருந்திருக்கிறேனா, ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரன் தலையில் ஒரு கிரீடம் வைக்கணும் அப்படிதான் நினைச்சு நீங்க வந்தீங்களா? இல்லை அந்த நினைவுகள் தான் இருக்கா? எனக்கு கிரீடமும் ஆனவர்கள். அப்போ என் தலையில் ஏறுகிற ஒவ்வொரு கிரீடமும் நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற அந்த எண்ணமும் அந்த வைராக்கியமும் தான். உடலையே சொல்லுமே. எல்லாம் பொண்ணால கிரீடம் செஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கர்த்தருக்கு ஊரில் நிலைச்சிருந்தாலே அது எனக்கு பெரிய கிரீடம் தான், அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, எனக்கு கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, சகோதரரே, பிரியமே, வாஞ்சையே, எவ்வளோ பேர் உங்களுக்கு. அப்ப நீங்க பிரியம், வாஞ்சை, சந்தோஷம்,
கிரீடம், இது எல்லாம் எதில் இருக்கிறது? கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கிறதுல இருக்கிறது. ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இன்னைக்கு எப்படி உபதேசம் கேட்கிறாயோ, இன்னைக்கு நிலைச்சு ஆரம்பிச்ச நீ தேவனோட வருக வர உன்னை யாரும் அசைச்சு பாத்திரக்கூடாது. ஒரு அலையா சொல்லுமே. அசைக்க கூடாமல் இருக்கிறதுக்கு பெயர் தான் நிலைத்திருக்கிறது. சின்ன சின்ன காரியத்துக்கு அசைக்கப்பட்டு போய் விடுகிறீங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இப்போ நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம் என்னது? அசைக்க கூடாது, அசைஞ்சு போயிடக்கூடாது, நம்மளை ஒருத்தன் அசைச்சு பார்த்துடக்கூடாது. ஐயோ, என் ஆண்டவரும் தேவனோட ஊழியக்காரனும் பிரியமும் வாஞ்சமான சகோதரனே சொல்லிட்டாரு, சந்தோஷமான கிரீடமேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, எப்படியாவது ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த ஊழியக்காரன் தேவனோட சமூகத்தில் போகிறப்ப நான் அவருக்கு பிரியமாக இருந்தேன், ஒரு கொடுத்த உபதேசத்தை நிலைத்திருந்தேன்னு சொல்லி அவருக்கு நிறைய கிரீடங்களை தலையில் வைக்கணும், அந்த எண்ணமும் பெரிய சந்தோஷத்தை நாம் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்கணுங்கிற எண்ணம் தான் நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் வாடுற வாழ்க்கை. ஒரு அலையா சொல்லுமே. அசைக்க கூடாது. அப்ப இந்த பூமியில ஒருவன் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை எவன் செய்கிறானோ அவன் அசைக்கப்படாமல் இருப்பான். இயேசு சொல்லுகிறதை எவன் செய்யாமல் இருக்கிறானோ அவன் அசைக்கப்படுவான். இன்னைக்கும் உங்களோட நம்பிக்கையும் உங்களோட விசுவாசம் உங்களோட பக்தி அசைக்கப்படுகிறது என்றால் நீ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யாதவர்கள், அதன்படி செய்யாதவள், அதனாலே நீங்கள் அசைக்கப்படுகிறீர்கள். உங்களை சத்துரு அசைத்து விடுகிறான், உங்கள் நம்பிக்கையை அசைத்து விடுகிறான், உங்களோட விசுவாசத்தை அசைத்து விடுகிறான், பலவீனத்தை போட்டு விடுகிறான். நீ அதில் நொறுங்கி போய் விடுகிறாய், உங்களை பாடுகளில் சிக்க வைக்கிறான், அதில் ஜெயிக்க திராணி இல்லாமல் மாட்டிக்கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் யார்? தேவனோட சொற்படி செய்யாதவர்கள். அவரோட சொற்படி எவன் செய்கிறானோ அவன் ஒரு நாளும் அவனை அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். எந்தபடி? உங்களை யாரும் அசைக்க கூடாதபடி. இப்படியாய் உங்களுக்கு ஒவ்வொரு படியும் சொல்லி வரப்போகிறேன். அந்தபடி யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களோட இந்த இயேசுவின் சரீரமும் இரத்தமும் இன்றையிலிருந்து நிலைத்திருக்க போகிறது. ஒரு அலையே சொல்லுமே. திருவிருந்து எடுக்கிறவனெல்லாம் நிலைச்சிருக்காது. வார்த்தையின்படி அவன் இருக்கிறான், அசைக்க கூடாது. வாசிப்போமா? இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 46, 47, 48 வாசிக்கலாம். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே. இயேசு கேட்கிற, நீங்க என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னதெல்லாம் போதும், முதல்ல நிறுத்துங்க, முதல்ல நிலைத்திருக்க கத்துக்குங்கன்னு சொல்றார். ஐயோ, ஆண்டவரை மாதிரி வராது, நான் ஆண்டவர் மேல அவ்வளோ பாசமா இருப்பேன், நான் ஐயோ ஆண்டவர் கூட்டனா ஓடிடுவேன், நான் ஆண்டவர் கொடுக்கணும்னா கொடுத்துருவேன் நான். அதெல்லாம் அப்புறம் முதல்ல நீ நிலைச்சு நிற்கணும் கூட வார்த்தையில். அப்புறமா நீ கொடுக்கறது, போகிறது, வர்றது, பாடுறது, துதிக்கிறது எல்லாம் அப்புறம். யார் யார் இந்த பூமியில் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் சொல்கிறத செய்யணும். அவர் சொல்கிறபடி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் கோவப்படக்கூடாதுன்னு பிரசங்க கேட்டு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளவே பஸ்ஸில் போகிறப்பே 4 பேரோட கோவப்பட்டு திட்டி கத்தி அங்கேயே தேவனோட வார்த்தை மறந்து போயிடும். எரிச்சல் வேண்டாம், அது பிசாசு. காயின் ஆபேலுக்குள்ள எரிச்சல் வந்து பிசாசு கூட பிறந்த சகோதரனை கொண்டுட்டான், அது வேண்டான்னா சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எரிச்சல் வந்துடும். நாவை அடக்கிக்கொள், இப்படிலாம் வசனம் கேட்டுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் பேசுறது. நீங்களாம் கிறிஸ்தவர்களா? நீ ஆண்டவரே நீ கூட்டினா அவர் சொல்கிறபடி செய்கிறவனாக இருக்கணும், செய்கிறவளாக இருக்கணும். அப்படின்னா நீ வாயை திறந்து ஆண்டவரேன்னு கூப்பிடணும். சும்மா ஆதாயத்துக்கு, நன்மைக்கு, சுகத்துக்கு, விடுதலைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, கல்யாணம் ஆகலைன்னா ஆண்டவரே, புள்ள பிறக்கலைன்னா ஆண்டவரே, கடன் அடைக்கலைன்னா ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நிலைச்சிருக்கணும். ஏன் உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் உங்களால் வியாதியை ஜெயிக்க முடியல?
ஏன் உங்களால மரணத்தை ஜெயிக்க முடியல? ஏன் நோயை ஜெயிக்க முடியல? ஏன் பிசாசை ஜெயிக்க முடியல? தேவனோட வார்த்தை உங்களை நிலைத்திருக்கல. நீ கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கல. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என் இடத்துல வருகிறார்களோ, நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கிறார்களோ, உபதேசங்களை கேட்கிறார்களோ, அதன்படி செய்கிறார்களோ, அவர்கள் யாருக்கு ஒப்பா இருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. உடலையே சொல்லுமே, அசைக்க கூடாது. அப்ப யார் தேவனோட வார்த்தையின்படி கேட்டு செய்கிறானோ, ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு உட வார்த்தை வருகிற பொழுது அதன்படி செய்து இந்த பூமியில அசைக்கப்படாமல் இருக்கிறானோ, அவனோ தேவனோட பிள்ளைகள். உடலையே சொல்லுமே, அவன்தான் தேவனோட ஜனம், தேவனோட மகன், தேவனோட மகள். இங்க உபதேசம் கேட்டு 1 மணி நேரத்தில் உன் விசுவாசத்தை விட்டுட்டு போன் பண்ணு. அவன் உன்னை சோதிக்கிறான், உன் திராணியை சோதிக்கிறான், உன்னை அசைத்து பார்க்கிறான். ஆனால் தேவனோட வார்த்தை உன் இருதயத்தில் இல்லாததுனாலே, நீ கர்த்தருக்குள் நிலைத்து இல்லாததுனாலே நீ அசைக்கப்பட்டு போய்விடுகிறாய். உன் விசுவாசம் அவ்வளவு கேவலமாய் போய்விடுகிறது. இனியாவது தெரிந்துகோ, ஆண்டவரே ஆண்டவரேன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி உட வார்த்தையின்படி செய்வேன் என்கிற எண்ணம் வந்தா நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடு. நான் உமக்குள் நிலைத்திருப்பேன் அப்படின்னா கூப்பிடு. நம்மளை அசைச்சு பார்த்துடக்கூடாது. அசைக்க கூடாமல் போயிற்று. இந்த பூமியிலே சாத்தானும் அவன் கூட்டத்தினாலே அசைக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிற ஊழியக்காரனை அடியானையும் ஆலயமா இந்த ஆலயத்தையும் என் தேவன் வைப்பாரா? ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலை என்கிற கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இப்படிதான் அடியான போட்டு கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஆலயமும் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் அசைக்க கூடாது ஆலயமாகவும் அசைக்க கூடாது ஊழியனாகவும் இந்த பாவியை தேவன் வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அசைக்க கூடாது. அடுத்து நாம் நிலைத்திருக்க வேண்டியது அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அது ஸ்திரியானவளுக்கு இந்த உபதேசம். ஏன் இங்கே பவுல் ஸ்திரியானவளை அழைக்கிறார் என்று தெரியவில்லை. ஸ்திரியானவள் எதில் நிலைத்திருக்கணுமா? அன்பிலும் பரிசுத்தத்திலும். வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிக்கலாம். 11 கூட வாசிக்கலாம். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். எவ்வளவு சொன்னாலும் ஸ்திரியானவள் இன்னும் 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 கத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா கத்துக் கொடுக்க நினைக்க கூடாது. கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சபையில் உபதேசம் பண்ணினாலும் புருஷனுக்கு உபதேசம் பண்ணினாலும் ஒன்றுதான். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளே ஒரு நாளும் தேவன் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. நீங்க நிலைச்சு நிற்காம போயிடுவீங்க. நீங்க நிலைச்சு நிற்க வேண்டியது அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைச்சு நிற்கணும். உபதேசம் பண்ணவும்
புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஸ்திரியானவளுக்கு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். அமைதலா இருக்கணும். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, எண்ணத்தினால் எனில் இன்றைக்கு சொல்லுகிறேன், முதல் ஸ்திரீயிலிருந்து இன்னைக்கு பிறந்த ஸ்திரீ வரை அவ்வளவு சீக்கிரமா இந்த சுபாவம் மாறாது. எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஒருவேளை புருஷன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவனால் வருமானம் இல்லாமல் இருக்கலாம், உபயோகம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவன் குடிகாரனாக இருக்கலாம், அவன் தப்பு பண்ணுறவனாக இருக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட நீ வைக்க வேண்டிய விண்ணப்பம், அவனை அடித்து நீ திருத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லணுமே தவிர நீ செய்கிறது ஒரு நாள் நியாயமாக எண்ணத்தினால் எனில். அதனால் நீ எவ்வளவு தேவனுக்கு பிரியமுள்ள ஸ்திரியாக இருந்தாலும் அந்த சுபாவம் மாறணுன்னா நீ நிறைய உபவாசங்களும் நிறைய காரியங்களிலும் தியாகம் பண்ணாதான் அந்த சுபாவம் மாறும். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அன்றையிலிருந்து அந்த சர்ப்பமானது கண்டுபிடித்து வைத்துக்கொண்டு ஸ்திரியை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரை ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார். ஒன்றில்லை ஏதோ ஒரு காரியத்திலே. ஏனென்றால் அந்த சர்ப்பத்தினாலே ஆதாமை ஜெயிக்க முடியவில்லை, ஆதாமை அந்த வஞ்சனைக்குள் இழுக்க முடியவில்லை, இந்த ஸ்திரியை இழுத்து விட்டான். அதனாலே இன்றைய வரை இந்த பூமியில் அநேக காரியங்களை ஸ்திரியை வஞ்சித்து அவன் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு அல்லையே சொல்லுமே. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் அன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதவளாய் நீங்கள் இந்த பூமியிலே ஜெயம் பெறலாம். ஒரு அல்லையே சொல்லுமே. ஒரே வழி அவருக்குள் நிலைத்திருக்கணும், அவரோட வார்த்தையில நிலைத்திருக்கணும், அவரோட வார்த்தையின்படி செய்கிறவளா இருக்கணும். மீறுதலுக்கு உட்பட்டால் அப்படி இருந்தும் தெரிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் இந்த மூணுல நிலைச்சிருக்கணும். விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். நீ குழந்தை பெத்த குழந்தையினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். குழந்தை பெக்காதவங்க பிள்ளை பெற்ற உடனே நீங்க ரட்சிக்கப்படுவான். உடலையா சொல்லுமே. ஸ்திரியானவள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். முதல்ல வார்த்தையில நிலைத்திருக்கணும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். என குமாரனே ஆதியிலிருந்து இதுவரை நிலைத்திருக்கிறார். அடுத்து ஸ்திரியானவள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்கணும். உடல்லையா சொல்லுமே. நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். உடல்லையா சொல்லுமே. என் ஜனமே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இன்னும் அழகாய் சொல்லுகிறார். இந்த பூமியில இருந்தபோது என்ன சொல்லுகிறார்? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். உடல்லையா சொல்லுமே. எங்க என்னில் நிலைத்திருங்கள். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி. உடலையே சொல்லுமே. அவர் மெய்யான திராட்சை செடியாய் இருந்ததுனால தான் திராட்சை செடியிலிருந்து வந்த திராட்சை பழத்தினால் உண்டான இரத்தத்தை தன் சரீரத்திலிருந்து வடிந்த இரத்தத்திற்கு நிகராக இங்க வைத்திருக்கிறார். உடலையா சொல்லுமே. ஏன் எவ்வளோ செடி இருக்கிறப்ப ஏன் திராட்சை செடி அவர் சொல்லணும்? மெய்யான திராட்சை செடி. என்ன செடி?
மெய் என்றால் கிறிஸ்து. ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. பொய் என்றால் பிசாசு, சாத்தான். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். இயேசு சொல்றாரு, நான் அறுக்கிறது இல்ல, பிதாவே அறுத்து போட்டுருவார். இப்ப என்னில் கனி கூடாதிருக்கிற அப்ப ஒவ்வொரு ஜனமும், ஒவ்வொரு ஆத்துமாக்களும், ஒவ்வொரு பிரியமானவர்களும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப உங்களை நீங்க ஒரு சுத்தம் பண்ண போற, நிறைய கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ண போறாரு. உடலையா சொல்லுமே. அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உடலையா சொல்லுமே. அப்ப இவ்வளவு நேரம் கேட்ட உபதேசத்தின்படி நீங்க நடப்பேன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய சுத்தம். இந்த பந்தியில பங்கு பெறுகிறது பெரிய தகுதி. ஒரு அல்லையா சொல்லுமே. என்ன தகுதி? அவரோட வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. நீ என்கிட்ட நிலைச்சிருந்தீங்க, நான் உங்ககிட்ட நிலைச்சிருப்பேன். அவ்வளவுதான். நீ என்கிட்ட இல்லை, நான் உங்ககிட்ட இல்லை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவ்வளவுதான் பிரதான உபதேசம். நீ நிலைச்சிருந்தா நான் நிலைச்சிருப்பேன். அப்ப நாம நிலைச்சிருக்கிறதா இல்லையாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல. உடலையா சொல்லுமே. கொடியானது செடியில நிலைத்திருக்க வேண்டும். செடியிலிருந்து தான் வருகிறது கொடி. அப்படி நிலைச்சிருக்கலன்னா தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீங்க. சொல்லுமே. அப்ப நிலைச்சிருக்கணும், தேவனோட வார்த்தையில நிலைச்சிருக்கணும், விசுவாசம் அன்பு பரிசுத்தத்துல நிலைச்சிருக்கணும். என்னிலும் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறேன். நீ நிலைச்சிருக்கலன்னா கனி கொடுக்க மாட்டீங்க. நீங்க நிலைச்சு இல்லைன்னா ஒரு நாள் அவரோட நீங்க உயிரோட எழும்ப மாட்டீங்க. ஒரு அலையா சொல்லுமே. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களால் ஒன்றும் முடியாது. நீ சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இப்ப நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தால்தான் இந்த மாம்சமும் இரத்தமும் உங்களோட சரீரத்தில் நிலைச்சிருக்கும். அந்த சரீரத்திலே கிறிஸ்து நிலைச்சிருப்பாரு. ஒரு நாள் நீங்கள் உயிரோடே எழும்புவீர்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. நிலைத்திருக்கிறது என்பது சாதாரணமானதல்ல. வார்த்தையில் நிலைச்சிருக்கணும், அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். ஏனென்றால் அவரே மெய்யாய் நிலைத்திருக்கிறவர். அன்பிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நிலைச்சிருக்கணும். அவரிலும் திராட்சை செடியில கொடிகள் நிலைத்திருக்கிறது போல நிலைச்சிருக்கணும். இப்படி நிலைத்திருந்தால் இந்த மாம்சம் இரத்தமும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். இதுக்கு சொந்தமானவரும் உங்களுக்குள்ள இருப்பார். உடலையா சொல்லுமே. இது சாதாரணமாய் பிற்கப்படுகிற அப்பம் அல்ல, இயேசுவோட சரீரம். இது இந்த சரீரம் உன் சரீரத்தோட நிலைச்சு நிற்கணும். இந்த ரத்தம் உன் ரத்தத்தோட நிலைச்சிருக்கணும். நீ பூமியில இருக்கிற நாளெல்லாம் உன் ரத்தத்தை பிசாசு சத்துரு பார்க்கிற பொழுது ஐயோ இது இயேசுவின் ரத்தம் ஆயிற்றே என்று பார்க்க வேண்டும். உன் சரீரத்தை பார்க்க ஐயோ இது இயேசுவானவரோட சரீரம் என்று பார்க்க வேண்டும்.
அப்படி இயேசுவானவரோட சரீரம் என்று அவன் என்றைக்கு பார்க்கிறானோ அன்றைக்கே உன் சரீரத்தை அவனால் தொட முடியாது. என்றைக்கு உன் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் என்று பார்க்கிறானோ அன்றைக்கே உன் ரத்தத்தை கெடுக்க முடியாது. உடலையா சொல்லுமே. இந்த பூமியிலே உன் சரீரத்திலே வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல், பாடுகள் இல்லாமல், பலவீனங்கள் இல்லாமல் இந்த பூமியிலே சாத்தான் தொடாமல், வியாதி தொடாமல், மரணம் தொடாமல் நீ வாழ வேண்டுமானால் நீ அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவர் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், இந்த மாம்சமும் இரத்தமும் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உடலையா சொல்லுமே. உன் ஜனங்களை என்று நிலைச்சிருக்க சொல், நான் நிலைச்சிருப்பேன் சொல் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 56, 57 வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற நீங்கள் விசுவாசமாயும் பரிசுத்தமாயும் உண்மையான அன்போടെ புசிப்பீர்களே, ஆனால் இந்த இரத்தமும் இந்த மாம்சமும் உங்களில் நிலைத்திருக்கும். இது சொந்தக்காரரும் உங்களை நிலைச்சிருப்பார். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. நீனே போன கூட போக மாட்டார். என்ன தெரியுமா சொல்லுவார்? என் மாம்சத்தை புசித்த மகள், என் மாம்சத்தை புசித்த மகள், என் ரத்தத்தை பானம் பண்ணினான், என் ரத்தத்தை பானம் பண்ணினவள், என் ரத்தத்தையே குடிச்சவன், நான் இவளை விட்டு எப்படி போவேன்? என் மாம்சத்தை புசிச்சவன் இவனை விட்டு நான் எப்படி போவேன்னு சொல்லி அப்படியே நம்ம கூட வந்து நிலைச்சு நின்றுவார். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. நிலைத்திருக்கிறேன். அடுத்த வசனம். ஜீவனுள்ள பிதா, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், நான் பிதாவினால் பிழைத்து உயிரோடு எழுந்து இன்றைய வரை உயிரோடு இருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்னாலே பிழைப்பான். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. அவர் இயேசு எப்படி பிழைச்சிருக்கிறாரோ இதை புசிக்கிற நீங்கள் இந்த பூமியில பிழைத்திருப்பீர்கள். அவரோட ஒரு நாள் வானுலகத்திலும் பிழைத்திருப்பீர்கள். ஆமென். உடலையா சொல்லுமே. ஆமென். நீங்கள் புசிக்கிறது அப்பம் திராட்சை ரசம் அல்ல, இயேசுவின் மாம்சம், இயேசுவின் ரத்தம். என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று சொன்னார். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது செய்யப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. கடைசியாய் ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையுமே செய்து வைத்திருக்கிறேன். உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இயேசு சுவாமி, நீங்கள் என்னிலும் நாங்கள் உங்களிலும் நிலைத்திருக்க கிருபை அருளும். நீர் எப்படி பிதாவினால் பிழைத்திருக்கிறீரோ அப்படியே இயேசுவே உம்மாலே உம்மை புசிக்கிற நாங்களும் இந்த பூமியிலும் ஆண்டவரே நியாயத்திற்கு பின்புக்கு பிறகும் நித்தியம் நித்தியமாய் பிழைக்கும்படி எங்களை வைப்பீராக. புசிக்கிற ஒவ்வொருவரும் இது உம்முடைய மாம்சம், உடைய ரத்தம் என்பதை அறிந்து புசிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் நிலைத்திருக்கணும் என்கிற எண்ணத்தோட அன்போடும் விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் புசிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.